மரம் செடி கொடியெல்லாம் படைச்சிட்டு சந்தோஷப்பட்டார். மனிதனை படைத்து கொஞ்ச நேரத்துல மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. ஏன் இந்த மனிதனை படைத்தேன்? இவனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாதது, இவனுடைய எண்ணமெல்லாம் பொல்லாதது என்று அறிந்து மனிதனை ஏன் படைத்தேன் என்பதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேக தவறுகளை செய்தபடினாலே பாவத்திலே நாம் பிடிபட்டோம். மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி, நல்லா கவனிக்கணும், பயங்கரமான பாகம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அசுத்த மனிதர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற குடி. கணவன் இருக்கும்போது ஒரு பொண்ணு பாவம், நேற்று கூட போன் பண்ண ரொம்ப அவங்க ஆறுதல் படுத்து. என்ன வருது, உடுமலைப்பேட்டையான் இந்த பிள்ளை. அங்கிருந்து ஒரு போன் வருது, ஒரு சொந்தக்கார பொண்ணு, வா வா வா, இங்க வேலை கேரளா சைடு, வா வாங்க, 2 பேரும் வாங்க, உங்க வேலை இருக்கு, வாங்க வாங்கன்னு கூட்டுக்குள்ள போயிட்டு அந்த புருஷனை அவை எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டுக்கிறான். ஊரு தெரியாத, பாஷை தெரியாத, 1 வருட காலமா தெருவா அலைந்து, ரோடா அலைந்து, பேச தெரியல, ஊர் பேரு தெரியல, அந்த கேரளாவில் அலைஞ்சு 1 வருஷமா அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சி படிப்பறிவும் இல்லாத அந்த பிள்ளை நேற்று கூட அழ 1/2 மணி நேரம் அழுகுது போன்ல பேசி. மனிதரின் அன்பெல்லாம் மாறிடும், கல்லுடைய அன்புதாமா மாறாது. அல்லேலூயா. நம்பிட்டேன், ரொம்ப அன்பா பேசினான், அவளுக்கு கணவன் கிடையாது, நாங்க தான் உதவி செஞ்சோம், என் வீட்டுக்கார தான் அவளுக்கு பால் வாங்கி கொடுக்க, அது வாங்கி கொடுக்க, இது நானும் பாவங்க, அவளுக்கு யாரும் இல்லைங்க உதவி செய்யன்னு சொன்னேன். ஆனா இந்த அளவுக்கு என்னுடைய புருஷனை அவள் எடுத்துக்கொண்டு என்னை துரத்தி விடுவாள் என்பது எனக்கு தெரியாது. என்னை அடித்து விரைத்து விட்டாள். அல்லேலூயா. எவ்வளவு கொடுமை, பயங்கரமான கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு துரோகம்.